குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தசிம்சி குருவே நமக. தனுசு ராசி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் தரணிதாசன். நம்ம குரு பகவான் வக்ர பயிற்சி பற்றி நம்ம இந்த தனுசு ராசிக்கு பார்க்க போகிறோம். அவர் எப்போ வக்ரம் அடைகிறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 9/10/2024 மதியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11:37 வக்ரநிலை ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி எப்போ அடைகிறார்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 4/2/2025 சரியாக 2:30 வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போ இந்த குறிப்பிட்ட காலம் 118 நாட்களுக்கு குருவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு பின்னோக்கி வருகிறார். அப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். பாருங்க, நேர்மையாக செயல்படக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசு ராசி. அப்போ பாருங்க, எப்பவுமே கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ராசி அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி. அம்மா மேலே அதிகமாக பாசம் வைக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசி நேயர்களாக இருக்குது. பாருங்கள், எப்படி இருந்தாலும் தொழில் செஞ்சே ஆகணுங்கிற ஒரு எண்ணத்தை இருக்குதுன்னா அந்த தனுசு ராசி நேயர்களாக இருப்பாங்க. அப்போ இது எல்லாமே வாழ்க்கையில் நமக்கு வந்து ஈஸியாக எதுவுமே கிடைக்கல, ஒரு போராட்டத்துக்கு பின்னு தான் ஒவ்வொரு விஷயம் கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தனுசு ராசி நேயர்கள் தான் அதிகமாக போராட்டத்துக்கு பின் எல்லாத்தையும் வெற்றி பெறக்கூடிய நபர்களாக இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்தை நோக்கி வர்றார் பார்த்தீங்களா. அப்போ உங்களுக்கு ஆள் மனசில் எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காலகட்டத்தில் செஞ்சீங்கன்னா மிக சிறப்பாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் வந்து அதுக்கப்புறம் அந்த அதிபதியும் 6ஆம் இடத்துக்கு போகும்போது தான் இது வரைக்கும் ஒரு இடம் வாங்கி போட்டிருப்பீங்க. அந்த இடம் எப்படா விற்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருந்திருப்பீங்க. அப்போ இந்த குரு பகவான் வக்கரத்தில் கம்பல்சரி விற்கிறதுக்கான காலகட்டமாக இருக்குது. பாருங்க, உங்களோட சொத்து மதிப்பு எவ்வளவோ, உழைப்பு எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த இடம் உங்களுக்கு விற்குமா விற்காதான் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அது குரு பகவான் வக்கரமாகும் போது அது உங்களுக்கு நல்ல பலனாக கொடுப்பாரு. அப்போது இது வரைக்கும் அந்த இடம் விற்கலைன்னா அந்த இடத்த வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த இடத்துல நிறையா பிரச்சனை இருக்குது அப்படின்னு. அப்போ இந்த காலகட்டத்தில் அந்த குரு பகவான் வக்கரமாகும் போது தான் உங்களுக்கு 100% அந்த இடத்து மூலிமா லாபம் வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எப்படா நம்ம வந்து 5 வருஷமாக 20 வருஷமாக பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வாடகை வீட்டிலே குடியிருப்போமே, நம்மளுக்குன்னு ஒரு சொந்த இடம் வாங்குறதுக்கான அமைப்பு இருக்கா அப்படி ஒரு ஏக்கத்தோடையும் கூட இந்த தனுசு ராசிகள் இருப்பீங்க. அப்போ பாருங்க, உங்களுக்கு 100% 6ஆம் இடத்துல குரு பகவான் நிற்குதுன்னா கடன் வாங்கறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஏன்னா ராசியாதிபதியும் 6ஆம் இடத்துல நிற்கிறார் பார்த்தீங்களா. அப்போ கண்ணுக்கு தெரியாமல் கடன் வாங்கறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகிட்டே இருக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கி சுப செலவாக பண்ணுறது மிக சிறப்பான அமைப்பு. பாருங்க, இது வரைக்கும் வீடே இல்லை அப்படின்னா வீடு வாங்கிக்கலாம், வீடு கட்டிக்கலாம். அப்படி இல்லை இடத்தோட வீடு வாங்கிக்கலாம். இல்லை நமக்கு வந்து இடம் மட்டும் வாங்கினா போதுன்னா இந்த குரு பகவான் ராசியாதிபதி மிருக சீரிச நட்சத்திரத்தில் வக்கரமாய் நிற்கும் போது ஒரு இடம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு வரப்போகுது. பாருங்க, கடந்த காலகட்டங்களில் நிறைய பிரச்சனையை மட்டுமே சந்திக்கக்கூடிய ராசியாக இருப்பீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் உங்களுக்கு சனி பகவான் உங்கள் ராசியிலேருந்து இப்போ தான் வெளியே போயிருக்காரு. அப்பா நிம்மதியாக உட்காரக்குள்ளேயே ஒரு 10ல் உங்களுக்கு கேது பகவான் வந்து குரு பகவான் அங்கே பார்க்குறாருட்டு நிறைய கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை, தொழிலுக்காக ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை. நம்ம தொழில் 4 பேருக்கு முன்னாடி கௌரவமாக நிற்கணுமே, ஏன்னா கௌரவத்துக்கு முக்கியத்துவம். அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்ப்பு அதிகம் வரக்கூடிய ராசிகளாக இருக்குது. அப்போ அந்த ராசியில் எது நிறைய லாபத்தை எதிர்பார்ப்பீங்க, அந்த லாபம் உங்களுக்கு எதுவுமே கிடைச்சிருக்காது. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையும் நிறைய வந்து கொண்டே இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா 10 பேர் இருக்கிறதுல நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம தொழில் செய்வோம்னு நினைப்பீங்க. அந்த தொழில்னால நிறைய ஏமாற்றத்தை மட்டுமே சந்திச்சிருப்பீங்க. தொழிலுக்காக கடன் வாங்கியிருப்பீங்க. அந்த கடன் கட்டுறதுக்கு மேலே வட்டிக்கு மேலே வட்டி, தகுதிக்கு மீறின கடன் வர வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டீங்க. இது என்ன பண்ணுறதுனே தெரியல, ஏதாவது விற்று தான் கட்டணுமா இல்லை தொழிலை விட்டுட்டு தான் வரணுமா அப்படிங்கிற எண்ணத்தோடையே வாழ்ந்துருப்பீங்க. பாருங்கள், அந்த குரு பகவான் உங்கள் ராசியில் இருக்கு 6ஆம் இடத்துல, உங்கள் ராசியாதிபதியே 6ஆம் இடத்துல வக்கரமாய் 10ஆம் இடத்தை பார்க்கும்போது தான் உங்களுக்கு தொழிலில் நீங்கள் ரீஎன்ட்ரி ஆகி போகிறீங்க. யாருக்கிட்ட எல்லாம் நீங்கள் தொழில் வேண்டான்னு சொல்கிறீங்களோ, அவனால் செய்ய முடியாதுன்னு சொன்னாங்களோ அவங்ககிட்ட நிமிர்ந்து நிற்க போகிறீங்க அப்படி தான் சொல்லணும். பாருங்கள், எங்கெல்லாம் நம்ம கௌரவம் முக்கியம் நினச்சி வாழ்ந்தீங்களோ அதே இடத்துல நீங்கள் எல்லாரும் கூப்பிட்டு உங்களை வச்சு பேசுவாங்க. அந்த அளவுக்கு கௌரவமாக நடக்கிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்குது. பாருங்கள், மேல் அதிகாரினால டார்ச்சர் தாங்க முடியாமல் அவர் வெளியே போய்க்கலாம், இல்லை நீங்கள் வெளியே போய்க்கலாம்னு நினைக்கலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒரு ப்ரமோஷனே ஒரு 3 வருஷம் கிடைக்கவே இல்லை, 5 வருஷமாக கிடைக்கல. எப்போ தான் கிடைக்கும், இல்லை கிடைக்காதா, இல்லை வேறு வேலைக்கு தான்
போயிடலாமான்னு எண்ணத்தோடய வாழ்ந்திருப்பீங்க. நிம்மதியாக படுத்தா தூக்கம் கூட இல்லை. அது நம்ம புலம்புறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து கொண்டே இருக்கும். என்ன பண்ணுறதுனே தெரில, அந்த மாதிரி சூழ்நிலை ஆயிருக்கும். பாருங்கள், உங்களுக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரமாகி உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. பட்டம், பதவி, தொழில் மாற்றம், இடமாற்றம், வேலை மாற்றம் கம்பல்சரி நிச்சயமாக சத்தியமாக நடக்க போகும் தான் நிச்சயமாக சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு போகணுங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு. அது எப்போ போகிறதுன்னு தெரில அப்படிங்கிற இருந்தாலும் கூட இந்த குரு பகவான் 6ல் வக்ரமானாலும் கூட அது 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ கம்பல்சரி இந்த காலகட்டத்தில் வெளிநாடு பயணம் நிச்சயமாக நடந்தே தீரும் அப்படின்னு தான் சொல்லணும். கம்பல்சரி இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், வெளிநாட்டில் வேலை செஞ்சாலும் கூட அந்த வேலையை விட்டுருப்பீங்க. அந்த வேலையில் ஏதாவது ஒரு இதை விட நம்ம தான் நேர்மையாக உழைக்கிறோமே, நமக்கு என்னப்பா அடுத்த வேலை கிடைச்சிரும்னு நினச்சி தான் விட்டுருப்பீங்க. ஆனால் விட்டதுக்கப்புறம் தான் தெரியும் அங்கே வேலையும் இல்லை. திரும்பியும் வர முடியாமல், அங்கேயும் வேலை செய்ய முடியாமல், நமக்கு மட்டும்தான் வாழ்க்கையில் இப்படி நடக்குமா அப்படிங்கிற எண்ணத்தோடு நிறைய காலகட்டத்தில் சந்திச்சிருப்பீங்க. படுத்தா நிம்மதியாக தூக்கம் கூட வர முடியாத சூழ்நிலை சந்திச்சிருப்பீங்க. எல்லாருமே என்னை கைவிட்டாங்க, நான் மட்டும்தான் நடுரோட்டில் இருக்கிறேன், எனக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்லையே அப்படின்னு இருந்தாலும் கூட மனம் தளராம நிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரர் தான். இந்த தனுசு ராசிக்காரர் மாதிரி நேர்மையா செயல்பட முடியாது பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் மனம் தளராம தைரியமா நிற்கக்கூடிய, நம்ம உழைப்பு நான் உழைக்கிறேன் அப்படின்னு பின்னாடி எத்தனை நேரம் வந்தாலும் இழுத்து கூட்டிட்டு போறக்கூடிய தன்மை இருக்கு போகுது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 6ல் குரு பகவானுங்கிறது 100% உங்களுக்கு உடல் ரீதியாக உபாதைகள் கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம், தலைவலி தொந்தரவு, தோல்வலி தொந்தரவு வர்றதுக்கான சந்தர்ப்பம், இஎன்டி பிரச்சனை வர்றதுக்கான சந்தர்ப்பம், 6 மணிக்கு மேலே இரவு நேர பயணங்களை நாங்கள் தவிர்த்துட்டா சந்தர்ப்பம். அது மட்டும் இல்லாமல் மறைமுகமான எதிரி உங்களுக்கு கம்பல்சரி வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால உங்கள் ரகசியத்தை வெளியே சொல்லாமல் பாதுகாத்துக்கிறது மிக சிறப்பான அமைப்பு. அதை மட்டும் நல்லபடியாக பயன்படுத்திங்க. இது மட்டும் இல்லாமல் இல்லை உங்கள் ரகசியம் வெளியே போயிடுச்சுன்னா உங்களுடைய பலமே இல்லை அப்படி தான் சொல்லணும். ஏன்னா ஒருத்தருக்கு ரகசியமே அவங்களுக்கு பலம் தான். அப்போ இது எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அடுத்து அந்த விஷயத்தை அடுத்தவங்க பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால உங்கள் ரகசியத்தை மேக்சிமம் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் வக்கரத்தில் இருக்கும்போது செய்யக்கூடாது. ஏன்னா உங்கள் குரு பகவான் இந்த வக்கரமாய் 2ஆம் இடத்தை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பணமாற்றம் கம்பல்சரி வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. திடீர்னு அதிர்ஷ்டம் கூட வரலாம் சரிங்களா. அந்த மாதிரி காலகட்டம் இருக்கும் போது இது நல்லபடியாக பயன்படுத்தினா போது இங்கே பாருங்க, உங்களுக்கு பாருங்க வியாழக்கிழமைக்கு குரு ஓரையில் கம்பல்சரி ஆலங்குடி குரு பகவான் வழிபாடு வர்றது மிக சிறப்பான அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடல் மாலை போட்டு வழிபடுறது மிக சிறப்பான அமைப்பு. பெரிய வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வளர்ச்சி வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் போது, இடமாற்றம் இருக்கும் போது, இடம் வாங்கினீங்கன்னா கம்பல்சரி வாங்கக்கூடிய காலகட்டம், தொழில் மாற்றம் இருக்கும் போது, கம்பல்சரி வேலை மாற்றம் இருக்கும் போது, பதவி உயர்வு கிடைக்கும் போது, வெளிநாட்டு வேலை என்ன நிறைய இந்த காலகட்டம் 118 நாட்களுக்கு நல்லபடிய மேலும் மேலும் வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. இது பாருங்க, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கோச்சார பலன் மட்டும்தான். உங்கள் ஜாதகத்தில் அந்த குரு பகவான் என்ன நிலைமையில் இருக்கிறாரோ அதை தெரிஞ்சுட்டு செயல்படுறது சிறப்பான அமைப்பு. பாருங்க, உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல நிலைமையில் இருந்தாங்கன்னா பண பரிவர்த்தனை எல்லாம் மிக சிறப்பாக செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கு. பாருங்க, அந்த பண பரிமாற்றம் அப்படிங்கிறது மிக சிறப்பாக பாருங்க. உங்கள் ஜாதகத்திலே வக்ரமாக இருந்தாலும் கூட இப்போ வக்ரமாக இருக்கும்போது பண பரிவர்த்தனையில் நீங்கள் சரியாக சிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அதனால வந்து பண பரிமாற்றத்தை நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது மிக சிறப்பான அமைப்பு. பாருங்க, தாயார் உடல்நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் கவனத்தில் கொள்வது மிக சிறப்பான அமைப்பு. ஏன் அப்படி கேட்டிங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி 6ல் போய் வக்கரமாக இருக்கும்போது தான் அம்மாவுக்கு நல்லாயிடுச்சுன்னு நினச்சிங்கன்னா தான் அங்கே ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அம்மாவோட உடல்நிலை கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பாவோட உடல்நிலை கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கங்க. பாருங்கள், இட சம்பந்தமான விஷயத்தில் இந்த குரு பகவான் வக்கரமாக இருக்கும்போது முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டாம். இடம் விற்கிறதா சரி, வாங்குறதா இருந்தாலும் சரி, புதிய முடிவுகள் அப்படிங்கிறது இந்த வக்கர காலத்தில் உங்களுக்கு பலம் கம்மியாக இருக்குது. ஏன்னா 6ஆம் அதிபதி ராசியாதிபதியே 6ல் வக்கரமாகும் போது நீங்கள் கவனமாக இல்லைன்னா உடல் உபாதைகள் சின்ன சின்ன தொந்தரவு கொடுக்கும். நீங்களும் கவனமாக இருந்துட்டால் மிக மிக சிறப்பு. அது எல்லாமே பாருங்க, இங்கிருந்து வண்டி வாங்கணும் அப்படி வாங்கணும்னு நினைச்சாலும் கூட இந்த காலகட்டம் உகந்த காலகட்டம் இல்லை. ராசியாதிபதி 7 நிற்கும் போது வாங்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்கர நிலையிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு போகும்போது வாங்கலாம். இப்போதைக்கு வண்டி வாகனத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இரவு நேர பயணங்களும் தவிர்க்கிறது நல்லது. இது பழைய வண்டி வேணால் வாங்கிக்கலாம், ஆனால் புது வண்டி அப்படிங்கிறது உங்களுக்கு பலம் இல்லை, இப்போதைக்கு வாங்க வேண்டாம். அது மட்டும்தான் உங்களுக்கு சொல்லலாம். பாருங்கள், உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் திசையோ அந்தரமோ புத்தியோ போதுன்னு பார்த்துட்டு செயல்படுறது மிக மிக சிறப்பான அமைப்பு. இது பாருங்க, உங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டவர்களை தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர். நன்றி, வணக்கம். மற்றும் மேலொரு பதில் பார்க்கலாம்.